இன்றைய நாள்லையும் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அருமையான யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், யோவேல் 2ஆம் அதிகாரம், 15ஆம் வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வைத்திருக்கிற அந்த விவசாய நிலங்களில் ஏற்படுகிற சில போராட்டங்கள், அடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஆசீர்வாத குறைவுகள், தானியத்தின் குறைவுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தெரிந்து கொண்டு வாழ்வதற்கு உபவாச நாள் முக்கியம். அதுலேயும் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்வது என்னென்றா, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாள். இந்த இடத்துல இந்த பரிசுத்தம் என்பது எதை குறிக்கிறது? எல்லா மனிதர்களுமே பாவம் இல்லாமல் வாழ்ந்தால் பரலோகம் பெறலாங்கிறதுல ஒரு தெளிவாக இருப்பாங்க. அந்த சுயநலமான ஒரு வாழ்க்கை, அதாவது நம்மகிட்ட பாவம் வந்துடக்கூடாது. ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. தேவனுக்கு பிரியமானது என்னது? முதலாவது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தில் ஒன்றை அடையணும் என்கிற உங்களுக்கு எண்ணம் இல்லாமல், நம்ம இப்படிலாம் வாழ்ந்தால் தானே இதை அடைய முடியுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்போது அங்கே பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது. நீங்கள் பாவம் செய்ய போகிறதில்ல, ஆனால் ஒன்றை அடைவதற்காக தேவ சன்னிதானத்தில் காத்திருக்காமல் நம்ம இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணுங்கிற உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை சிதற பண்ணிடுவீங்க. தேவன் கொடுத்த கட்டளையை மறந்துடுவீங்க. அப்போ பரிசுத்தம் குலைக்கப்படுகிறது. விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினால் வராத யாவும் என்னது? பாவம். வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். அப்போ விசுவாசம் மிக மிக முக்கியம். தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு தேவனுடைய விசுவாசி தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய மூளையிலிருந்து தன்னுடைய அறிவை நம்பி அதன் வழியாக ஒன்றை அடையலாம் நினைக்கும் போது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போகுது. அப்போ இந்த கடந்து வந்த மாதங்களில் எங்கேயாவதும் உங்களுடைய அறிவை நம்பியே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்களா இல்லையா? விசுவாசத்திலே இருந்திருப்பீங்களான்னு தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய அறிவை நம்பி நீங்கள் சாதித்த வேலைகள் இருக்கும். அதனால் ஒரு ஆபத்தோ இல்லை ஒரு பிரச்சனையோ உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கு ஒரு உபவாசம் அவசியம். ஆண்டவரே, என் அறிவினால் என் ஆற்றனால் ஒன்றையாவது சாதித்தேன் என்று இருக்கிறனா, எனக்கு நீர் இந்த நாளின் கிருபையா என்னை உணர்த்தி, கிருபையா என்னை மன்னித்து, உங்களுடைய திருவுள சித்தத்தின்படி நீங்கள் துவங்கின விசுவாசத்தில் என்னை நடத்தி செல்லுங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுப்பது பரிசுத்த உபவாசம். இங்கே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அதான் சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க. விசுவாசம் வேண்டும், அது ஒரு பரிசுத்தம். அதற்கு அடுத்தபடியாய் தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அவர் கொடுத்த அன்பின் கட்டளை என்று நிறைய இருக்குது. அதற்கு அடுத்தபடியா கட்டளை என்றே இருக்குது. அன்பின் கட்டளை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டாயானால் அவர் உண்டென்று விசுவாசிக்கிற நீ ஞானஸ்தானம் பெறுவாயா. அது ஒரு அன்பின் கட்டளை. பழைய ஏற்பாட்டின் கட்டளை என்ன? நான் உன்னை நடத்தி வருகிற தேவன் என்று நீ புரிந்து கொண்டாயா, அப்போ உன்னுடைய ஓய்வு நாளில் அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காத படிக்கு உன்னை நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்து கொண்டே இருப்பாயா. உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன்னை நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ நினைத்து கொண்டே இருப்பாயா. அது ஒரு அன்பின் கட்டளை. இருக்கீங்களா? ஓய்வு நாள் அன்னைக்கு எங்கேயாவது ஒரு கல்யாணம்னா எத்தனையோ நாள் ஆண்டோடைய சமூகம் வந்த நீங்கள் அந்த கல்யாண வீடுன்னு இன்றைக்கி ஒன்று வரும்போது இருதயம் அடிச்சுக்கிடுது. அன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமானது எதுங்க சிந்திக்காமல் உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. என் கல்யாணம் விடுங்கும்போது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த கல்யாண வீடு நடக்கத்தான் போதும். எத்தனை மணிக்கு வேணால் நீங்கள் போகலாம், ஓய்வு நாளில் ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு நீங்கள் போகலாம். ஆனால் அதெல்லாம் எண்ணம் இல்லாமல் நான் போயே ஆகணுங்கும்போது அந்த அன்பின் கட்டளையை மீறுகிறீங்க. அப்படி ஒரு மீறுதலான எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வந்தது. சில பேர் போக மாட்டாங்க, ஆனால் மீறுதலான எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தை இழக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். ஆகவே தான் நீங்கள் சொல்லப்படுது பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அந்த உபவாச நாளில் எதை முதலாவது சிந்திக்கணுமா? எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா தேவ சன்னிதானத்தில் போய்
தங்களுடைய பாவங்கள் என்ன அது என்னன்னு உபவாசம் இருந்து அறிக்கையிட்டு தாங்கள் போட்டிருக்க வஸ்திரத்தை கிழிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பாரம், தாங்க முடியாத பாரம், உபத்திரவத்தின் மித்தமாக, ஆண்டவரே நான் எது செஞ்சால் என்னை மன்னிங்க, எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி வஸ்திரத்தை கிழிப்பாங்க. இப்படியே பழகிட்டாங்க. இது ஒரு பாரம்பரியமாக பழகிட்டாங்களே தவிர யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்படும் போது என்ன நடக்குதுன்னா, இதை நீ வஸ்திரத்தை கிழிக்கிற, ஆனால் எங்கே தவறுனுங்கிறத உணர்கிறியா, என் அன்பின் கட்டளை எங்கே மறந்துங்கிறத சிந்திக்கிறியா, அதை விட்டுட்டு வஸ்திரத்தை கிழிக்க சொல்லியிருக்காரு, வஸ்திரத்தை கிழிப்போணும். வஸ்திரத்தை நான் கிழிக்க சொல்லலப்பா, உனக்கு இருக்கிற போராட்டத்தின் மித்தமா நான் இவ்வளோ தூரம் இப்படி இருந்துட்டேனே, என்னை மன்னியும் என்று அவர்கிட்ட எப்படி கேட்கன்னு தெரியாமல் அந்த வஸ்திரத்தை கிழிக்கிறதுக்கு பேர் வஸ்திரம் கிழிப்பது. இல்லை வஸ்திரத்தை கிழிச்சு சாவோம்னா ஆண்டவர் இறங்கிடுவார்னு இப்போ அப்படி மாற்றிட்டாங்க. அப்போ யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயத்திலே தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய கட்டளைகளையும் நீங்கள் மறந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடக்கும்போது தானே இந்த உபத்திரம் வருது, இந்த நெருக்கடி உங்களை சூழ்ந்திருக்குது. இது ஏன் என்று ஆண்டவர்கிட்ட உட்காருறீங்க, இப்படி தான் வஸ்திரத்தை கிழிச்சு அழுதா ஆண்டவர் இறங்கிடுவார்னு நினைக்கிறீங்க. வஸ்திரத்தை கிழித்த அல்ல, உங்கள் இருதயத்திலே ஆகாத எண்ணங்கள் எப்படி வந்தது, அந்த எண்ணங்களை வெளியில கொண்டு வாங்க, அந்த எண்ணங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள் என்று இங்க யோவேல் தீர்க்கதரிசியின் வழியா சொல்லப்படுது. அப்போ இந்த நாளில் தியானத்துக்காக கொஞ்சம் சிந்திக்கணும், தேவ பிள்ளைகளாக எல்லாருமே சிந்திக்கணும். இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தின் காரியத்தின்படி எப்படி நீங்கள் தேவனுக்குள்ளே நடக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே தேவனுக்குள்ளே நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இன்றைக்கு வசனத்தில் பார்க்கும்போது எங்கேயாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஒரு மனம் திரும்புதலை நீங்கள் வைத்துக்கொள்ளும் போது இந்த பூமியில் சம்பவிக்கிற எல்லா வித ஆபத்துகளுக்கும் கொடூரங்களுக்கும் உங்களை ஆண்டவர் விலக்கி காக்க வல்லவராய் இருக்கிறார். அதில் முதலாவது பார்த்தா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய், பொய் சொல்லுகிறாயே. கர்த்தருக்குரிய பயம் இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையான காரியங்கள் எல்லாம் வெறுத்து விட்டீங்களா? இல்லை, எங்கேயாவது இருக்கும். எப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அன்று யாக்கோபின் புத்திரர்களுக்கு உணர்த்துகிறார், இஸ்ரவேலுக்கு. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? என் ஆலயம் வருகிற, என் வேதாகமத்தை கையில் வச்சிருக்கிற, படிக்கிற, எல்லாருக்கும் பார்க்க பயபக்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிறாயே. தேவன் கொடுத்த கட்டளை எப்படியாக இருக்குது, அதுக்கு நாம் நடக்க வேண்டுமே என்கிற அந்த பயம் இருக்குதா? இல்லை அந்த கட்டளையாவது ஞாபகம் இருக்குதா? அதையெல்லாம் மறந்துட்டு நான் உமக்கு பயப்படுகிறவன் தான் சொல்லுகிறாயே, பொய் சொல்லுகிறாயே. இன்றைக்கு நீங்களும் உங்களை சிந்திச்சு பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிற மாதிரியே இருக்கலாம், இன்னும் அதில் எதெல்லாம் பயப்படலங்கிற உள்ளே பார்த்தா இருக்கும். பொய் சொல்லக்கூடாது ஆண்டவர்கிட்ட. நான் உமக்கு பயந்து நடக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு? அவருடைய கட்டளைக்கு பயம் இருக்குதா? ஒரே ஒரு கட்டளை, பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, என்னையே நீ நினைத்து கொண்டிரு. முடியுதா? ஓய்வு நாளில் வேலை இருக்குது, வேலைக்கு போகலாம். சர்ச்சு இருக்குது, சர்ச்சை முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம். இல்லை ஈவினிங்கும் சர்ச்சு உண்டு, வேலைக்கு போயிட்டு வந்து சர்ச்சுக்கு வரலாம். உங்களுக்காக தேவன் எல்லா காரியத்தையும் வச்சுருக்காரு. வேலைக்கு போவதோ ஒரு பரீட்சை எழுதுவதையோ ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. உனக்கு இஷ்டமானது, எனக்கு அங்கே கூப்பிட்ருக்காங்க, நான் அங்கே போகணும், எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதை பண்ணணும். அது எல்லாருமே அங்கே போகத்தான் போகிறாங்க. நீங்கள் ஒன்றும் விசேஷித்தவர்கள் அல்ல எல்லாரும். ஆனால் உங்களுடைய விருப்பம் அதுவாக மாறிச்சுல. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்துட்டு போகலாம், ஆனால் அதை பண்ண மாட்டோம். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிற? பொய் சொல்லுகிறியே. வீட்டில் யாருமே இன்னைக்கு எல்லா சொந்தங்களுமே உங்களை புரிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிப்பாங்க அப்படின்னு. உங்கள் வீட்டில் எந்த ஒரு சொந்தக்காரங்களும் நல்ல ஒரு காரியங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்ல வராங்கன்னா அவங்களே சில பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஓய்வு நாளில் சர்ச் இருக்கும் அப்படின்னு. சர்ச்சை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்குங்க. ஆனால் இவங்களுக்கு மனசு ஓய்ந்திருக்காது. நம்ம சொந்தம் நம்மளை நம்பி வந்துருச்சு ஆஹா அப்படின்னு. சொந்தங்கள் உங்களை நேசித்து உங்களை மதிக்கிற அளவுக்கு உயர்வை தந்தது தேவன். அந்த தேவனை நீங்கள் நினைக்க முடியுதா? இன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்னா வீட்டை தேடி யார் வருவா?
ஆண்டவர் உங்கள் மீது வைத்த அன்பின் மித்தமாய் ஒரு காலத்தில் நீங்கள் எத்தனையோ இக்கட்டுகளையும் இன்னல்களையும் வறுமையான சூழ்நிலையும் எந்த சொந்தங்களும் உங்களை பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது இயேசு உங்களுடைய சொந்தக்காரராய் வந்தாரே, இயேசு உங்கள் மீது அன்பு வைத்து உங்களுக்காக அந்த பரத்தை விட்டு இறங்கி வந்து உங்களை நேசித்து இவ்வளவு தூரமாய் அன்பு பாராட்டி கொண்டு வந்து மீண்டும் உங்களை உயர் ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தாரே, அந்த தேவனை உங்கள் இஷ்டத்துக்காக நீங்கள் மறந்துட்டு உலகத்தை தேடும்போது பரிசுத்தம் குலைக்கப்படுகிறது. அதையெல்லாம் பண்ணிட்டும் நான் உமக்கு உண்மையாக தான் இருக்கேன், ஏன் எனக்கு இவ்வளோ நெருக்கடி, நான் உமக்கு பயந்து நடக்கிறேன். அதான் இங்கே சொல்லுகிறார், நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய், பொய் சொல்லுகிறாயே, பொய் சொல்லுகிறாயே. அடுத்து என்ன சொல்லுகிறாரு, நீ என்னை நினைக்கவே இல்லை. உங்களுக்கான ஒரு சுய விருப்பமான காரியங்கள் வரும்போது கர்த்தரை நீங்க நினைக்கவே மாட்டீங்க. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற தான் நினைப்பீங்க. இது கர்த்தருக்கு பிரியமான்னு கூட நினைக்க மாட்டீங்க. அதான் சொல்லுங்க, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே என்னை வைக்காமலும் ஆகாத அந்த உலக பொருட்களையும் உலக காரியங்களையும் தானே முன் வைக்கிற. ஒரு தற்பரிசோதனைக்கு ஆண்டவர் ஒரு உபவாச நாளை உங்களுக்கு கொடுத்து, ஆமாம் ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் கடந்த மாதத்தில் உங்களை என் மனதில் நினைக்காம போயிருக்கேன், நான் உங்களுடைய மனதில் உங்களுடைய கட்டளையை வைக்காமையும் போயிருக்கேன், என் இஷ்டப்படி நடந்திருக்கேன், எனக்கு கிருபையாய் மணி. இதுதான் இருதயத்தை கிழிப்பது. இருதயத்தை வஸ்திரத்தை யாரும் கிழிக்க வேண்டாம். இருதயத்தில் இருக்குமா இருக்காது, அதை இன்னைக்கு அறிக்கையிட்டு ஒரு மனம் திரும்பும், என்னை மன்னிங்கப்பா, உங்களுடைய அன்பின் கட்டளைக்கு நான் பயந்து நடந்தா நானும் என் பிள்ளைகளும் இந்த பூமியிலே சுதந்திரமாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீங்க, முடிவில் எங்களை மகிமையிலும் ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் இருந்தால் உபத்திரம் எங்களுக்கு வரும் ஆண்டவரே அப்படின்னு இன்றைக்கி ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் ஒரு பரிசுத்த உபவாசனா. இதற்கடுத்து என்னென்னலாம் இருக்குது, ஏசாயா 43 அதிகாரத்தில் 22 வசனம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உங்களுக்கு விருப்பமான காரியம் ஒன்று நடக்கும்போது ஆண்டவர்கிட்டயே ஜெபிக்கிறதே கிடையாது. ஆண்டவர், இது உமக்கு சித்தமா, இந்த மாதிரி நான் போகலாமா, இது உமக்கு பிரியமான, எதுவுமே கேட்கமா, உங்கள் இஷ்டத்தை நிறைவேற்ற நீங்கள் வாட்டுக்கு போயிடுவீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடலையே, உங்களுக்கு இஷ்டமான ஒரு வேலை வரும்போது என்னை நோக்கி கூப்பிடாம நீ வாட்டுக்கு போயிட்டியே. அதுக்கு தான் ஒன்று சொல்கிறார், என்னை குறித்து நீ மனசலிச்சு போயிட்ட. எதுக்கெடுத்தாலும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும் என்ன இருக்குது. நமக்கும் ஆண்டவர் வந்து நமக்கும் இந்த பூமியில் கொடுத்துருக்காருல, நம்ம இஷ்டத்துக்கு நடப்போம். மனசலித்து போயிடுச்சு, எதுக்குனாலும் கேட்டு கேட்டே செய்யணுமா. உலகத்தில் சுற்றிலும் எங்கே ஆபத்து இருக்குங்க. இந்த பூமியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 3 பங்கு தண்ணீர், 1 பங்கு நிலம். எவ்வளவு அழிவின் மத்தியில் இந்த பூமியில் வாழ்கிறோம். இது போக இந்த பூமியில் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், இது போக இன்னும் மனிதன் செயற்கையாய் கண்டுபிடித்த எல்லா பொருட்கள்னாலும் அழிவு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பிசாசின் தந்திரங்கள் எல்லாமே இந்த பூமியில் இருக்குது. இவைகளுக்கெல்லாம் விலக்கி உங்களை காக்கிற கர்த்தர், உங்களுக்கு எங்கே ஆபத்து இருக்குது என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. உங்கள் பிள்ளைங்களை மட்டும் நீங்கள் வளர்க்கும் போது கவனமாக வளர்க்குறீங்க. உங்கள் பிள்ளைங்க எனக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு, என்னையே சுதந்திரமாகவே விட மாட்டேங்கிங்க. ஸ்கூல் விட்டு வந்தாச்சுன்னா வந்துட்டியான்னு ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும். இப்போ வீட்டில் எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்க, எப்படி, ஏன் உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுப்பா, அதுக்காகத்தான் நான் இவ்வளோ கேட்குறேன் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுலையே உங்களுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குது அப்படிங்க புரிஞ்சு வளர்க்கிங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் சேர்த்து வளர்க்குறாரு. அவருக்கு இந்த பூமி எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா தெரியாதா? அவர் அதனால தான் காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறார், நிமிடந்தோறும் என்னாகிறாரு, நம்மளை விசாரித்து அறிகிறார். என் பிள்ளையே, உனக்கு எந்த ஆபத்து இல்லையே உன்னோட. ஆனால் அவர் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தா மனசலிச்சு போயிருச்சு. என்னை எப்போ பார்த்தாலும் என்னையே ஒரு கண் வச்சுக்கிட்டு என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேண்டாமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஃப்ரீடம் தான் அவர் நம்மளை அடிக்கடி விசாரிப்பது. அவர் நம்மளை விசாரிக்கவே கூடாதுன்னு ஃப்ரீடம் தான் நம்ம தேடிக்கிற ஆபத்து. சொல்லுகிறார், என்னை குறித்து மனசலித்து போனாயே, என்னை நோக்கி கூப்பிட மறந்துட்டியே. இப்படி ஒன்று. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 24 வசனத்தை படிங்க. பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை
வருத்தப்படுத்தினாய். ஆண்டவருடைய சொல் கேட்டு நடக்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்துட்டாலே அதுல பாவம் வந்துருச்சு. ஆதாம் ஏவாள் மீறினதே ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரித்து ஒன்றே ஒன்று தான் சொன்னார், எல்லாவற்றையும் சாப்பிடு, இந்த மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் சாப்பிடாது. ஆண்டவர் அவங்களுக்கு ஒன்றும் அது பெரிய ஒரு கட்டளையாகவே எதுவுமே போல, அதில் பயங்கரமான ஆபத்து இருக்குது, அதான் சாப்பிடாது. இவங்க அதை மட்டும்தான் சாப்பிட விரும்பினாங்க. உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தி. ஆண்டவருடைய சொல் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கையிலே பாவமாய் மாறிவிடுது. நீங்கள் மீண்டும் ஆண்டவரை நினைத்து பார்த்து, ஆண்டவரை என்னை மன்னியும் கூட கேட்க முடியாத அளவுக்கு உங்கள் மனசாட்சியை உங்களை குற்றப்படுத்திடும், நான் பாவம் செய்து விட்டேன். அடுத்து ஒன்று சொல்லுகிறார், உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்துகிறாய். ஆண்டவர் ஏன் வருத்தப்படணும்? அவர் எப்படி வருத்தப்படுவார்? உங்களை மாதிரியா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காம இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற வருத்தமா? இதனால் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா, என் வீட்டில் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமாங்கிற வருத்தமா? அந்த வருத்தம் இல்லை. அக்கிரமம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன பிறகும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதற்கான முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் கொண்டு போய் தான் உங்களை முடிக்கும். அது என்னன்னா ஆக்கினை, அது என்னன்னா தண்டனை. என் பிள்ளை தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் ஆண்டவர் அக்கறையா இருக்கிறார். ஆனால் அக்கிரமங்களே செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்கன்னா, அக்கிரமம் என்பதே என்ன? தேவன் சொல்லியும் கீழ்ப்படியாமல் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடப்பதே அக்கிரமம். அந்த அக்கிரமத்திலே போய்கிட்டு இருந்தா அந்த அக்கிரமத்துக்கான ஒரு வழி, அந்த வழியில் முடிவு என்ன இருக்கு? மரணம் இருக்குது. ஆனால் மரணத்தை தேடி போகிறேன்னு வருத்தப்படுகிறாரு, வேற ஒன்றுமே இல்லை. அவர் வருத்தப்பட்டால் மனுஷங்களை போல ஐயோ ஐயோன்னு அப்படிலாம் வருத்தப்பட மாட்டார். மரணத்தை தேடியே போறியே, உன்னை இதற்காக நான் தேர்ந்தெடுத்தேன், அவ்வளோதான். ஆண்டவரையே வருத்தப்படுத்திட்டோம்னா அழாதீங்க. அவர் வருத்தப்பட்டால் உங்களுக்கு மரணம், புரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு ஒன்றும் அப்படியே ஆண்டவரே நான் வருத்தப்படுறேன், ஐயோ நான் மரணத்தை தேடிட்டேனே என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்க வேண்டியதான் உங்களுடைய வேலை. அவரே நான் வருத்தப்படுத்திட்டேன்லாம் சொல்லாதீங்க. உலக பிரகாரமாக யாரோ வருத்தப்பட்ட மாதிரி. தேவன் நம்மை குறித்து வருத்தப்படுகிறார்னா ஒன்று, நாம் மரணத்தை தேடுகிறோம். நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறார்னா ஒன்று, நாம் அவரை தேடுகிறோம். ஏன்னா அவர்கிட்ட தான் நன்மை இருக்கு, நன்மை இருக்கு. அவரே நம்ம தேடுறோம்னா நன்மையை தேடிக்கிட்டு இருக்கோம். அவரை விட்டுட்டு அவரே மறந்துட்டு ஜெபம் பண்ணதே மறந்துட்டு நீங்கள் வேற பக்கம் போய்கிட்டு இருக்கீங்கன்னா மரணத்தை தான் தேடுகிறாங்க. வேற வசனம் அருமையாய் சொல்லி வச்சு, அப்போ உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமத்தினால் என்னை வருத்தப்படுத்தினாய். இன்னைக்கு உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்படிலாம் தேவனுக்கு பிரியமில்லாது இருக்குமானால் இன்னைக்கு ஒரு பரிசுத்த உபவாச நாளாய் நினைத்து, ஆண்டவரே பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வச்சுட்டீங்க, என் சரீரத்தில் இன்னைக்கு பாவம் இல்லை, ஆனால் என் இருதயத்தில் இப்படிலாம் உங்களுடைய கட்டளை விட்டு தூரம் போயிட்டனே, உண்மை குறித்து மனசலித்து போன வேலையை எனக்கு கிருபையாய் மன்னிங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி போன பாவங்களை என் வாழ்க்கையில் கிருபையாய் மன்னிங்க. என்னுடைய இஷ்டத்துக்கு நான் செய்த அக்கிரமங்களை எனக்கு கிருபையாய் மன்னியுங்கள் என்று இருக்கும்போது பூமியில் சம்பவிக்கிற எல்லா ஆபத்துகளுக்கும் தேவன் உங்களை விலக்கி காத்து அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்குங்க. உங்களை அப்படியே ஒரு பச்சிளங்குழந்தைய போல உங்கள் மேலே அவ்வளவு கவனம் வைத்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பார். இதைத்தான் இன்னைக்கு யோவேல் தீர்க்கதரிசினால சொன்னார். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் உபவாசம், இதுக்கு பேர் தான் பரிசுத்த உபவாசம். சரீர ரீதியாக எல்லாமே நன்மை இருக்கலாம், நினைவுகளின் ரீதியாக தேவனுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியாமல் இருப்போம். அதை இன்னைக்கு அறிக்கையிட்டு மனம் திரும்பும். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொன்னபோது சில இடங்களில் அந்த மனம் திரும்புவதற்கான வேண்டுதலை பண்ணினது எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். ஏசாயா 59வது அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாக இருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் மனம் இறங்குறாரு. இதில் ஆண்டவர் நோக்கி அழுகிறாங்க, உபத்திரத்தை நிமித்தமாக அழுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உபத்திரம் வந்துருச்சு. அப்போ இந்த ஜனங்கள் உண்மையை சொல்லுகிறாங்க. எப்படிலாம் பார்த்தீங்களா, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாக இருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுது. நாங்கள் வேத நிமித்தமாக அழுது உங்ககிட்ட கேட்டாலும் எங்களுடைய பாவங்கள் எங்களை மீறி உங்ககிட்ட சாட்சி, இவன் இப்படி இருந்துட்டான், இவ இப்படி இருந்துட்டா, இவர்கள் இப்படி இருந்து விட்டார்கள் என்று சாட்சி சொல்லுகிறது.
எவ்வளவா ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஜெபிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் ஏன் தேவ ஜனங்கள் மேலே ஒரு பிரியம் வச்சுருக்காருன்னா, தேவனிடத்தில் அப்படி அறிக்கையிடுவாங்களாம். எப்படி ஒரு அறிக்கை? எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுதுப்பா. நாங்கள் கண்ணீரிலே அழுதுகிட்டு நாங்கள் இப்படி அழுகிறோம் பாருங்களேன் ஏசப்பா, எங்கள் அழுகைக்கு இறங்குங்களேன். நாங்கள் எவ்வளோதான் எங்கள் சரீரத்தில் போராடி சொன்னாலும் எங்களுடைய மனசாட்சி எங்களை முந்திக்கிட்டு உங்ககிட்ட பாவம் செஞ்சதுனால வந்துச்சுன்னு சொல்லுதே. இந்த வசனத்தில் கடைசி அவனு சொல்கிறாங்க, எங்கள் மீறுதல்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னும் அடுத்து 13ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். இது எப்படி? இந்த கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து, ஊழியக்காரர் இருக்காரு, சபையில் எல்லாரும் இருக்காங்க, நம்ம இன்னைக்கு போய் அப்படியே சாட்சி சொல்ல போகிறோம், இவங்களெல்லாம் அப்படியே அவங்க அப்படியே கேட்குற அளவுக்கு நம்ம ஒரு சாட்சியை சொல்லணும். அதுக்கு ஒரு கள்ள வார்த்தையை கற்பந்தரிக்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேவன் நடத்தி வந்த பாதை, அவ்வளோதான். உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறதே இருதயத்தில் உண்மை தான். நிறைய பேர் இன்றைக்கி ஊழியக்காரங்களை பார்க்க வரும்போது, இல்லை தேவனுடைய விசுவாசிகளோட பேச போகிறாங்கன்னா, அவங்க நடக்கிற வழியெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு இருதயத்தில் கள்ள வார்த்தைகள் அப்படியே பைபிள் மாதிரியே பேசணும், இன்றைக்கி அப்படியே வசனம் மாதிரியே பேசணும், இன்றைக்கி இப்படியே இருந்தால் இன்றைக்கி அவங்களாம் நம்பிடுவாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, கள்ள வார்த்தையை பிறப்பிக்கிறீன். இந்த ஜனங்களுக்கு இன்றைக்கி அதெல்லாம் உபத்திரவம் மாறிச்சு. இன்றைக்கி உபவாசம் இருந்து அழுதா ஆண்டவர் இதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துகிற, இப்படிலாம் இருக்கிறியே என் பிள்ளையே, நான் பாவிகளுக்கு விலகினவர், உன் பாவங்களை அறிக்கையிடுங்கும் போது இந்த ஜனங்கள், நாங்கள் எங்கள் இருதயத்திலே கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து அதை பிறப்பிக்க பண்ணினோம் ஆண்டவரே. ஆசாரிகளை நம்ப பண்ணினோம், ஊழியர்களை நம்ப பண்ணினோம், தேவனுடைய பிள்ளைகளை நம்ப பண்ணினோம். ஆனால் நாங்கள் நடந்ததெல்லாம் உமக்கு தெரியும். இப்போந்தான் ஆண்டவர் இறங்குறார். சாட்சி சொல்லும் போதோ எது சொல்ல போதோங்க யோசிக்கவே கூடாது. தேவன் நடத்தி வந்ததை நம்ம சொல்கிறோம். அவர் குற்றம் பிடிக்கிறவர் அல்ல. இருக்கிறவங்க என்ன நினச்சா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவங்களுடைய சாட்சி உண்மையாய் தேவன் நடத்தி வந்ததில் இருதயத்திலிருந்து இருக்கணும். அதுக்கென்று ஒரு அப்படியே தங்களை அப்படியே ஒரு வணைஞ்சி ஒரு பாத்திரமாக உருவான மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள்லாம் சிந்திச்சு பாருங்கள். தேவ பிள்ளைகளோடு பேசும்போது நீங்கள் எப்படி பேசுவீங்க? இதே ஒரு தேவனை அறியாத ஒரு பிள்ளைங்களோட உட்காரும்போது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இதுக்கு பேர் தான் கள்ள வார்த்தைகள். எப்பொழுதும் எவ்வேளையும் நீங்கள் எப்படி பேசணும்? வேதாகமம் சொல்லி கொடுத்துருக்குதே. நீங்கள் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு இடரல் இல்லாமல் இருக்கணும். மற்றவர்களுக்கு இடரலே உங்களை வைத்து வரக்கூடாது. உங்களுடைய பேச்சு எல்லாமே இவர்கள் தேவ பிள்ளைகள் அப்படின்னா அந்த தேவனை நோக்கியே தான் இருக்கணும். இருக்குதா? இன்னைக்கு அறிக்கையிடணும். கள்ள வார்த்தைகளை பிறப்பித்து விட்டேன் ஆண்டவரே, என் இருதயத்திலேருந்து யாரை எப்படி ஏமாற்றணும், இந்த மாதிரி பேசினா அவங்க நம்பிடுவாங்கன்னு சொல்லி பேசுனது உண்டு. என்னை கிருபையாய் மன்னியும், என் வஸ்திரத்தை அல்ல என் இருதயத்தை கிழித்து இன்னைக்கு உம்மிடத்திலே மனம் திரும்பி நிற்கிறேன் அப்பா. இந்த உபவாச நாளை எங்களுக்கு நீர் அங்கீகரித்து தாரும். என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் மீறுதல்களை எனக்கு மன்னியும் என்று இருக்கும்போது உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். நீங்கள் கொஞ்சம் ஆகாரம் புசிச்சாலும் பாவம் இல்லாமல் உங்கள் சரீரத்துக்குள்ள அந்த ஆகாரம் போகிறதுனால உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆண்டவர் நோக்கி பார்க்க முகம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். அறிக்கை இடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். சரீரத்தின் ரீதியாக உங்களுக்கு பாவ சூழ்நிலை இருக்காது, நீங்கள் அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கட்டளையின்படி நடக்காத ஏதோ ஒரு மீறுதல், விசுவாச குறைவுகள் இருக்கலாம். உங்கள் வீடுகளிலே ஏற்படுகிற பிரச்சனைகள், சண்டைகள், வறுமைகள், தரித்திரத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். அன்று யோவேல் தீர்க்கதரிசியினால் உணர்த்தப்பட்டு மீண்டும் அந்த ஜனங்கள் தேவனிடத்திலே அர்ப்பணித்த போது அவர்களை மீண்டும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். இந்த நாளில் நீங்களும் அறிக்கையிட்டு மனம் திரும்பி நிற்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குழப்பங்கள், போராட்டங்களிலிருந்து விடுதலை தந்து உங்களை இந்த நாளிலே சாட்சியாய் நிறுத்தவும் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.